தமிழ்நாடு வெல்லும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்தவர் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் மருத்துவர் திரு சஃபி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி, வேற யாருக்குமே போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அடிக்கடி சொல்லுவாரு. இப்போ லோக்போல் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புல திமுக 180 இருந்து 190 சீட்டு வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு 30 சீட்டு தான் கிடைக்கும் இருக்கிறாங்க. நாங்க தான் வெற்றி பெறுவோம், அடுத்த முதலமைச்சர் சொன்ன தாவேக்கா அதல பாதல தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பை? இல்ல, யூசுவலா கருத்து கணிப்பு, அதுவும் இந்த இந்த ப்ரீ போல் எக்ஸிட் போல் இந்த விஷயங்களை ரொம்ப நான் பர்சனலா ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சில மிக அபரிதமான சில கருத்து கணிப்புகள், இன்னொன்னு சில அபத்தமான சில கருத்து கணிப்புகள், சில பேர் ரொம்ப நடுநிலையா பண்றோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எந்த எதுவும் அந்த மாதிரியும் வந்தது உண்டு. பட் இந்த லோக்போல் சொல்லக்கூடிய கர்நாடகாவுடைய இதை ரொம்ப துல்லியமா சொன்ன ஒரு கருத்து கணிப்பு இது. அதனால அவங்க சொல்லி இருக்கிறது யதார்த்தம்னு கிடையாது. ஆக்சுவலா இன்னும் அதிகமாவே இருக்கு. அவங்க 180, 179 அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎம் சொன்ன மாதிரி 200க்கு மேல இருக்கிற தொகுதிகள் திமுக தொகுதிகள் சொல்லிட்டு தான் களத்துக்குள்ள இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா ஆப்போசிஷன் அதிமுகங்கிறது உடைஞ்சு பிரிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்கிறது அவங்களுக்கே தெரியாம பாஜகவோட கூட்டணியை வச்சு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத ஒரு கூட்டணியாவே அது இருக்குது. தாந்தா அடுத்த பெரிய சக்தின்னு சொல்லிட்டு வந்த சீமான் அவர்களும் இப்போ விஜய் கூட மல்லு கட்டிட்டு இருக்காரு. அவரு விஜய் கூட மல்லு கட்ட அவருடைய வாக்குகளை அவரே எடுத்துக்கிட்டே வர்றாரு. கடந்த முறை 30 லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. பட் இப்போ அது 10 லட்சமா இருக்கா 10 லட்சமா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில அவர் இருக்காரு. 4வது ஆளா இவர் வந்திருக்கிறவரு எப்படியாவது நம்மளை வெளியே தெரிய வைக்கணும், நாம தான் இங்க 3வது சக்தியா இருக்கணும், இல்ல எப்படியாவது 2வது ஆளா எப்படியாவது உள்ள பூந்துடணும்னு திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினை மட்டுமே குறை சொல்லி ஒரு கட்சியை துவங்கி வச்சிருக்கிறாரு. இதை எல்லாமே நீங்க அரித்மெட்டிக்கா பார்த்தாலுமே சரி, பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போய் நீங்க கணக்கு போட்டாலும் சரி, எல்லாத்தையுமே கரெக்டா டேலி பண்ணீங்கன்னா டிஎம்கே மிகப்பெரிய ஸ்வீப்புக்கு தான் இது வரும். நீங்கள் லோக்பால் கருத்து கணிப்பே சொன்னாலும் அதுவே கூட குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்வீப் அதை விட கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். நாளைக்கு தேர்தல் வச்சாலுமே அப்படிதான் இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியிலும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. 2 வேட்புமனுவிலேயே ஒரு வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியிலையும் கொளத்தூர் தொகுதியிலையும் ரூல்ஸை மீறியதற்கான எஃப்ஐஆர் போட்டதை சுட்டி காட்டியிருக்கிறார். கூடுதலாக ஒரு விஷயம், மதுரை மாவட்டத்துல இவர் மாநாடு நடத்தும் போது ஆகஸ்ட் 2025 மாநாடு நடத்தும் போது ராம்பாக்ல இருந்து ஒருத்தரை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை இதுல சுட்டி காட்டியிருக்கிறார். எனக்கு இது முன்னாடியே தெரியாது, காவல்துறை என்கிட்ட சொல்லல, சம்மன் கூட அனுப்பல, அதனாலதான் இதுல குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அதற்கு ஒரு காரணத்தையும் அந்த மனுவிலேயே குறிப்பிட்டிருக்கிறாரு. வேட்பு மனுவுல பெரம்பூர்ல ஒரு மாதிரி, திருச்சி கிழக்குல ஒரு மாதிரி இருப்பது என்பது அவருடைய வேட்பு மனுவுக்கு சிக்கல் வந்துடாதா? நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். அதே நேரத்துல நாம அவருடைய வேட்பு மனுல என்ன எல்லாம் சாராம்சங்களா இருக்குன்னு சொல்லிட்டு பெரம்பூர் விஷயத்தை நம்ம பேசிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயும் நம்ம பேசி முடிச்சுட்டு என்னெல்லாம் அவருடைய குடும்பத்தாருக்கே கொடுத்த கடன்கள் ஆகட்டும், அதே நேரத்துல இவ்வளவு கோடி இதை விட்டுட்டு வர்றாரு, வருஷம் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஆள்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ஒண்ணுமே காணோம். வேட்பு மனுல அவர் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் வேட்பு மனுல அவர் காமிச்ச ஒரு இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது ஒரு புறம். இன்னைக்கு திருச்சியில கொடுத்த வேட்பு மனுல பெரம்பூருடைய இதுவும் கொடத்தூருடைய கூட மதுரை வழக்கு அதையே இங்க காமிக்கலன்னு தெரியல. அத பெரம்பூர்ல இங்க காமிச்சிருக்கணும். அந்த வழக்கு விஷயத்த அங்க காமிச்சிருக்கணும். முதல்ல நீங்க 2 வேட்பு மனு போட்டதே உங்களுடைய பயத்தை காமிக்குது. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, முன்னாடி அமைச்சரா இருந்தாலும் 4 இடத்துல போடலாமா. ஒரு அமைச்சரா இருந்த ஆளு அது கூட தெரியாம இப்பதான் புரியுது, அம்மையார் ஜெயலலிதா இவங்க எல்லாம் அமைதியா வச்சிருந்தாங்க. நீங்களாம் பேசாம இருக்கணும், நீங்க பேசுனாக்கா நம்மளுடைய கட்சி விஷயம் வெளியே தெரிஞ்சிடும், எல்லாருமே சிரிச்சிருவானுங்க, எனக்கு அசிங்கமா போயிடும், பேசாம இருந்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு பேசிக்கும் தெரியாம தான் இவங்க எல்லாம் போய் திரும்ப அவர் கூட சேர்ந்திருக்கிறாங்க.
இந்த வேட்புமனு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டாலும் அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ஸ்டாலின் சார் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இவங்க பண்ற குளறுபடிகள்லாம் ஸ்டாலின் சார் ஆதவர்ஜுன பேசுவார், என்ன எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா, நாங்க மீண்டும் அடிப்போம் பார்த்து திருப்பி அடிப்போம் பாக்குறீங்களா, நாங்க அடிச்ச தாங்க மாட்டீங்க பாத்தீங்களா, எங்க வேட்புமனு எல்லாம் நீங்க இது பண்றீங்களா சொல்லிட்டு திரும்ப பேசு. இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது யாசர். இவங்களுக்கு ஆக்சுவலா யாரோ இயக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் ஒழுங்கா இயக்க மாட்டாங்க, இவங்களும் ஒழுங்கா இயங்க மாட்டாங்க. இவங்களுக்கு அரசியல் புரிதல் மேல் மட்டத்துல இருந்து அடிமட்டம் வரை யாருக்கும் கிடையாது. இவங்க தலைவர்கள் அரசியல் மையப்படவே இன்னொரு 25 வருஷம் ஆகும். அந்த 25 வருஷத்துல இவங்க கட்சியில இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற அரசியல் பட்ட பிறகுதான் இவங்க தொண்டர்கள் சொல்லக்கூடிய இந்த ரசிகர்களை வந்து அரசியல்படுத்த முடியும். குறைஞ்சது 2050 வருஷம் வரை இவங்களுக்கு தேவைப்படும் அந்த அசைன்மெண்ட் இவங்க முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க இதை பத்தில பேச முடியும். எந்த விதமான புரிதலும் இல்ல, எந்த விதமான டிசிப்ளினும் இல்ல, எதுவுமே கிடையாது. they don't have any manners, any etiquette, எதுவும் கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு வேட்புமனு வேட்புமனு ஆக்சுவலா அந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸிங் முடிச்சப்பறம் தான் நமக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு நாளா இருக்கு. ஸ்க்ரூட்டினி வந்த பிறகுதான் தெரியும். அத வந்து வாயே கூசாம கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இதுக்கும் ஸ்டாலின் சார் காரணம்னு சொல்லுவாங்க. இல்ல அதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா, விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலாம் வழக்கு போட்டிருக்கிறாரு, மூத்த வழக்கறிஞரை வச்செல்லாம் வாதாடி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் வந்து இவருக்கு தெரியலன்னு சொல்வதை காரணமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா ஏற்கனவே இந்த ரேம்பாக்ல இருந்து விழுந்த பையன் புகார் கொடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம மீடியாக்கள்லாம் வெளியாச்சு அப்படின்றப்போ எனக்கு தெரியல அப்படின்ற அந்த காரணத்தை எப்படி புரிஞ்சு கொள்வது? ஒருவேளை நீங்க சொல்வதை போல திமுக மீது பழி போடுவதற்கு தான் அப்படி பண்றாரோ? அதுதானே யாசிர் எஸ்கேபிசம். ரொம்ப சிம்பிளுங்க. யார் மேலேயாவது பழிய போட்டுறணும், எனக்கு தெரியாது, நான் இதை பார்க்கல, இதுக்கு வந்து இது வரல, என் நாளைக்கு வரல, எனக்கு வேற வேலை இருந்துச்சு, நான் பிஸியா இருந்தேன், இது வந்து அவங்க சதி, இவரு பண்ணிட்டாரு, போலீஸோட சதி, ஆட்சியாளர் சதி, கலெக்டர் சதி, இப்ப ஆர்ஓ சதி, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவங்க அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு அடிப்படை விஷயமே கிடையாது. பார்த்தாங்க இது வந்து வழக்கமா காலங்காலமா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் வந்து பழி போட்டுட்டே ஆட்சிக்கு வந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் வந்து பழி போட்டே ஆட்சிக்கு வந்தாங்க. இங்க வந்து திமுக மேல பழி போட்டா, திமுகவை தப்பா பேசினா, திமுக மேல அவதூறு சொன்னா, திமுக இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொன்னா 2 பேர் ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் வந்துட முடியாது? அதே ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இவங்க மேல பழி சொல்லிட்டே இருப்போம். என்ன பண்ணாலும் அவங்கதான் காரணம்னு சொல்லுவோம், என்ன நடந்தாலும் அவங்கதான் காரணம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த பழி போட்டாக்கா எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நம்மளையும் ஆட்சிக்கு வந்துட முடியாது இங்கிற ஒரு குருட்டுத்தனமான நப்பாசில வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. இது என்ன கொடுமைனா, உள்ள இருக்கிற சீனியர்ஸான நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையன் கூட இது சொல்லித்தாரு. ஏன்னா இதெல்லாம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் வந்து புளிச்சு போன பழைய விஷயம், இதெல்லாம் பண்ணி அந்த அம்மாவே வேற வழி இல்லாம இதெல்லாம் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டு இனிமேல் அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க 2 பேரே சொல்லாம இருக்கிறாங்க. அதுதான் உள்ளதே பெரிய கொடுமை. இல்ல சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு கூட மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறாரு. இல்ல நாளைக்கு பெட்ரோல் விலை கூட போகுதுங்க. இப்ப ஷெல் பெட்ரோல் கம்பெனி விலை கூடியாச்சு, நயாராவோட பெட்ரோல் கூடியாச்சு, நாளை இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெட்ரோல் விலை கூடலாம். இதுக்கும் ஸ்டாலின் சார் நீங்க டெல்லிக்கு போய் ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கல, ஈரானுக்கு நீங்க ஏன் போல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நீங்க ஏன் போயிட்டு ஓபன் பண்ண சொல்ல, நீங்க ட்ரம்ப் கிட்ட ஏன் பேசல, வாஷிங்டன்ல போய் நீங்க ஏன் வந்து வெள்ளை மாளிகையில உட்காந்து ட்ரம்ப் கூட நேருக்கு நேரா சண்டை போட்டு வரல, ட்ரம்ப் காலரை ஏன் நீங்க பிடிக்கல, என்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் காலர் ட்ரம்ப் காலரை போய் பிடிச்சிட்டு வருவேன்னு சொல்லுவாரு. கீழே இருக்கிற விசில் அடிச்சா மக்கள் விசில் அடிக்கும், அதுக்கும் விசில் அடிக்கும், அதுவும் நம்புவோம். காரணம் இவங்க அந்த அந்த ஒரு சில ஒரு செக்டர் ஆஃப் கூட்டத்தை வச்சிருக்காங்க யாசிர். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து அந்த வண்டியில கீழே விழுந்த டிராமா, இந்த டிராமாக்கு எல்லாம் ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் வச்சிருக்காங்க. சமீபத்துல ஒரு பொண்ணு வந்து அவர் பார்த்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சிருக்காங்க. அந்த செட் ஆஃப் பீப்புளை வந்து இவங்க ரெகுலரா கூட்டு வந்து அசம்பிள் பண்ணி எல்லார் கையிலையும் விசில் கொடுத்து
எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து வந்தோடனே விசில கொடுத்துடுறது. அவங்க எல்லாம் கீழே இருந்து விஜய் வாயை திறந்தாலே விசில் அடிச்சிடுறது. விஜய் வந்து தலையை சொல்லிட்டு கையை தூக்கினாலும் விசில் அடிச்சிடுறது. இந்த மாதிரி ஒரு செட்டப்ல போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய பாடமா இருக்கும். எனக்கு பெரிய பயம் என்னன்னா, as a டாக்டர் ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இந்த பசங்க இந்த பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கொலை பண்ணிட்டு இவங்களை தற்கொலை பண்ணிக்கூடாது. நீ ஓட்டு போடல, அதனாலதான் எங்க அண்ணன் ஜெயிக்கல, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டு போடல சொல்லிட்டு அவன் தலையில கள்ளத்துக்கு போடுறது, அவனை கொலை பண்றது, இவன் தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்காம இருந்தா மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இதுக்காவது இப்ப இவங்க பேசணும். தாலுகா கட்சிக்காரங்க இதற்காவது பேசணும். ஏன்னா அது மிகப்பெரிய நான் சீரியஸா பேசுறேன். நான் இத வந்து சார்காஸ்டிக்காவோ ஜோக்காவோ சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன். இது நடக்கும். ஏன்னா இந்த பசங்க மூர்க்கமான கல்ட் பிஹேவியர் கூட்டம் இது. இது என்ன வேணுமானாலும் செய்யும். நீங்க ஓட்டு போடலாம், உங்களை கொலை பண்ணும். விஜய் ஜெயிக்கிறன்னா தற்கொலை பண்ணிக்கும், வீட்டை எரிக்கும், வாகனத்தை எரிக்கும். இது எதை வேண்டுமானாலும் இந்த கூட்டம் செய்யும். அதற்கு அந்த கட்சியுடைய தலைமை இப்பமே பொறுப்பேற்று அதை வழி நடத்தும். தேர்தல்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, வெற்றி தோல்வினா என்ன, அடுத்தடுத்த வாய்ப்புகள்னா என்ன, இத வந்து சொல்லி கொடுத்து இப்ப இதான் நாங்க அரசியல் படுத்தணும்னு சொல்றோம். அது விஜய் பண்ணுவதை போல தெரியலையே. ஏன்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்றாங்க, வேனுக்கு மேல ஏறக்கூடாதுன்றாங்க, பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் சொல்லுது. புசியான முதல் அறிக்கை விடுறாரு, யாரும் பின்தொடர்ந்து வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் அவர்கள் அதை சற்றும் மதிக்காம வேனுக்கு மேல ஏறி கரூர்ல எப்படி ரோட் ஷோ பண்ணி ஆட்களை கூட்டிட்டு வந்தாரோ அதே போல ஆட்களை கூட்டிட்டு வர்றாரு. 30 நிமிஷம் காத்திருந்து நல்ல நேரத்திற்காக வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அது வரைக்கும் அந்த கூட்டம் காத்திருக்கு. பெரிய நெருக்கடிகளை சந்திச்சு 2 பேர்லாம் அன்னைக்கு மயங்கி விழுந்தாங்க. ஸ்கூல்ல 10th எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்க எழுதிட்டு இருக்கும் போது டிவிக்கேன்னு கத்து ஸ்கூல்ல அறிவிப்பெல்லாம் பண்ணுவதை பார்க்க முடியுது. இப்படியான முறைகேடுகளை விஜயே பண்ணும்போது அவரிடம் இதை எதிர்பார்க்க முடியுமா? அவரே ஒரு ஆன்டி சோசியல் தானங்க. விஜய் இஸ் அன் ஆன்டி சோசியல் எலிமெண்ட். இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டுங்க. இது உண்மை. இது ஏன்னா சோசியல்னா என்ன, தன்னோட ஃபேமிலிய ஒழுங்கா நினைக்கிறது, தான் மற்றவங்க எக்ஸாம்பிளா இருக்குது. ஹி இஸ் ஆன்டி சோசியல். அவர் ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட். அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட் இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் தன்னை காட்டிப்பாரு. இத ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த பசங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இன்ஸ்டிகேட் பண்றது. என்ன மாதிரி இரு, நான் இதுக்கெல்லாம் பயந்தனா பாத்தியா, ஸ்டாலின் சாருக்கு பயந்தனா பாத்தியா, எலெக்ஷன் கமிஷனுக்கு பயந்தனா பாத்தியா, நீ பயப்படாத, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு தூண்டி விடுறதுங்க. இட்ஸ் மியர் தூண்டுதல். நேரடியாக அவர் செய்யற ஆன்டி சோசியலிஸ்ட் நேரடியாக செய்கிறார். இதுதான் உண்மை. இப்ப விஜயுடைய வேட்பு மனுவுல தான் இவ்வளவு குளறுபடி இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய வேட்பாளர்கள் பல்வேறுடைய வேட்பு மனுக்கள் மீதும் இது போன்ற நடவடிக்கைகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சூழல்ல இப்போ தாவேகா வேட்பாளர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. பண மோசடியில இருந்து, பாலியல் வழக்குல இருந்து, கஞ்சா வழக்குல இருந்து நிறைய மோசடி புகார்கள் ஒவ்வொரு வேட்பாளர்கள் மீதும் வருவது. எப்படி பாக்குறீங்க இத? மேட்டுப்பாளையத்துல ஒரு வேட்பாளர், இந்த சுனில் ஆனந்த் என்னையே ஏமாற்றியவர். நானே அதுக்கான மிகப்பெரிய சாட்சி. சுனில் ஆனந்த் வந்து சென்னையில் இருந்தாரு. அவருடைய ஒய்ஃப் பாரதின்னு சொல்லக்கூடிய அவர் 2வது மனைவி சென்னையில வந்து நம்ம கலைவாணர் அரங்கம் ஆப்போசிட்ல இருக்கிற ஜோஷி பில்டிங்ல தான் அவர் அந்த அபார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்தாரு. நானே அவர் நேர்ல போய் பார்த்தேன். என்னையே ஏமாற்றியவர். எந்த விஷயம் நான் சொல்ல விரும்பல. அந்த விஷயத்துல இது நடந்து 17 வருஷம் ஆச்சு. அப்பமே அவர் என்ன ஏமாற்றியவர், நானே அதுக்கு சாட்சி. சுனில் ஆனந்த்ங்கிற யாரு வந்து மிகப்பெரிய ஏமாற்று பேர் வழி. உண்மை சொல்ல போனா அதற்கு அவர் சொன்ன பேரை சொன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஒப்பீனியன் தமிழே அருண்டணும் என்னை எப்படி ஏமாத்தினாருன்னு. கவர்னர் பேரை சொல்லி ஏமாத்தினார். கவர்னர் பேரை சொல்லி, கவர்னர் கூட நெருக்கமாக சொல்லி அவருடைய வேட்பாளர் பார்த்து அசந்துட்டேன் 2 நிமிஷம். அந்த மாதிரி பட்ட ஆள் சுனில் ஆனந்த். அதே மாதிரி நீங்க சொன்ன வேட்பாளர்கள் காண்டிபன் ஆகட்டும், கஞ்சா வழக்குல சமீபத்துல ரிலீஸ் ஆனதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு 100க்கு மேல வேட்பாளர் அக்யூஸ்ட 100 பேருக்கு மேல வேட்பாளரா களை இறக்கி இருக்காரு. RSSல இருந்தவங்க, RSSல வெளியே வந்தவங்க,
சாதி வாரியா மேடையில மிக பகிரங்கமா கொலை மிரட்டல் விட்டவங்க, சாதி வாரியா மிக மோசமான விஷயத்த பண்ணிட்டு இருந்தவங்க, இவர்களை எல்லாம் மேடையில அலங்கரிச்சிருக்காரு. ஆனா தனக்காக கரூர்ல 41 பேர் செத்தானே, அதுல இருந்து ஒரு குடும்பத்துல வேட்பாளர் வரல. அந்த 41 குடும்பத்துல இருந்து ஒரே ஒரு அண்ணனோ தம்பியோ அப்பாவோ சித்தப்பாவோ மாமனோ மச்சனோ வேட்பாளரா வரல. திருச்சியில செத்தானே, அவன் குடும்பத்துக்கு வேட்பாளர் கொடுக்கல. கொடிக்கம்பம் ஒரு கார் மேல விழுந்துச்சு, இன்னோவா கார் மேல, அந்த இன்னோவா கார் ஓனருக்கு வேட்பாளர் கொடுக்கல. இவர் போகும்போதெல்லாம் பின்னாடி ஓடுறானுங்களே, வேனை பிடிச்சி தொங்குறானுங்களே, செல்ஃபி எடுக்கிறானுங்களே, சைடுல உடஞ்சு வண்டி உடைஞ்சு கால் முடிச்சிருக்கானுங்களே, யாருக்கும் வேட்பாளர் கொடுக்கல. கொடுத்தது எல்லாம் 62 பேரு மாட்டு கட்சியில வந்தவங்க, திமுக இருந்து போனவங்க, அதிமுக இருந்து போனவங்க, விசிக இருந்து போனவங்க, நாம் தமிழர் இருந்து போனவங்க, இவங்கள வேட்பாளர் கொடுத்திருக்காரு. 100 பேருக்கு மேல அக்யூஸ். இதுல மொத்தமா 150 கிட்ட இது பண்ணீங்கன்னா, தாவேகால இவருக்காக ரசிகர் மன்றத்துல இவர் பரப்பப்படும் விளியகம், குருதியகம், படிப்பகம் இதெல்லாம் வச்சு நடத்தி விஜய் என்கிற ஆளை வந்து கட்சி துவங்குற அளவு கொண்டு வந்து கடத்தின ஆட்கள் யாருக்கு வேட்பாளர் கொடுத்திருக்காரு? இவருடைய படங்களை, ஓடாத படங்களை, உருப்படாத படங்களை மிகப்பெரிய பிரபலமாக்கி அந்த தியேட்டர்ல தவமா கிடந்து ஸ்டாரை கட்டி கொடியை கட்டி உள்ள பட்டாசு வெடிச்சு பேப்பரை கிழிச்சு போட்டு விசில் அடிச்சு ஆடி பாடின எந்த இவருக்கு வேட்பாளர் கொடுத்திருக்காரு? அப்ப இதுல இருந்து அந்த 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 நம்பி தயங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க ஒரு தனி மனித துதி பாடலாம், அவரை ஒரு உங்களுக்கு ஒரு குலதெய்வமாவே நீங்க வச்சுக்கலாம், எங்களுக்கு அதுல எந்த இதுவும் இல்லை, அது பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் அவர் நடிகரா பண்ணிக்கங்க. அவர் ஒரு நடிகரா உங்க வீட்டுல போட்டோ போட்டு பூஜை போட்டு கொண்டாடுங்க. அவரை நீங்க அண்ணனா, தம்பியா, கணவரா, எதை வேணாலும் நீங்க பாத்துக்கீங்க. அதை பத்தி நாங்க ஒண்ணும் சொல்லல. பட் ஒரு கட்சி தலைவர் ஆன பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் அவர் கொடுத்தாரா? உங்களுக்கு கட்சி பொறுப்புல போடுறதுல காசு வாங்கினாருன்னு பேச்சு வந்துச்சு. இந்த தேர்தல்ல எனக்கு தெரிஞ்சு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய் பேரம்னு வெளிப்படையா பேசப்பட்டுச்சு. 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் சீட்டு கிடைக்குங்கிற விஷயத்த அதனாலதான் இந்த மாதிரி அக்யூஸ்ல உள்ள போயிருக்காங்க. கஞ்சா விற்கிறவரும் பாலியல் இதுக்கும் சாதி சங்க தலைவரும் பாஜக இருந்தவரும் RSS உள்ளவங்களும் எப்படி உள்ள போவாங்க? 5 கோடி ரூபாய் அவங்களால பினான்ஸ் பண்ண முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது காரணத்துக்காக தானே போனாங்க. அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சுதானே உங்க தலைவர் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு என்ன ஸ்டேட்டுக்கு விசில் அடிச்சா வேட்டா ஏதோ பேசிட்டு இருக்க வசனம் பேசிட்டு இருக்காரு. இந்த வசனம் பேசின ஆளு தொடர்ந்து காப்பி படங்களையே எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு காலத்துல வந்து தெலுங்கு படம் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் காப்பி படம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த காப்பி படங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தியேட்டரா, ஒவ்வொரு கிராமங்களா, ஒவ்வொரு சிற்றூரா கொண்டாடின ரசிகர்களுக்கு இந்த 234 தொகுதியில எத்தனை தொகுதியை கொடுத்திருக்காரு? இதை ரசிகர்கள் யோசிச்சா போதும். அப்போ இந்த ரசிகர்கள் என்ன யோசிக்கணும்னா, உங்களுக்கான தலைவரா இவர் இல்ல, உங்களுக்குள்ள ஒரு தலைவரையும் இவரு உருவாக்க முயலல. யாரோ ஒருத்தரை கூட்டு வந்துட்டு இவனுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு நிர்பந்திக்கிறார். யாரோ வெளியில இருந்து கூட்டு வந்துட்டு உங்களுக்கு தொடர்பே இல்லாம உங்களுடைய குழுவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம ஒருத்தரை உங்களுக்கு தலைவனா மாற்ற பாக்குறாரு, உங்களுக்கு பிரதிநிதியா மாற்ற பாக்குறாரு. அந்த பிரதிநிதி நாளைக்கு விஜய்க்காக இருக்க மாட்டான், அவன் சாதிக்காக இருப்பான், அவனோட மதத்துக்காக இருப்பான், அவன் முன்னாடி இருந்த சங்கத்துக்காக இருப்பான், அவன் முன்னாடி இருந்த இதுக்காக தான் இருப்பான். உங்களுக்காக அவன் இருப்பானாங்கிற விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல, இப்பவுமே மறுபடியும் அந்த வேட்பாளர் பட்டியல்ல மாற்றம் வரலாம். ஏன்னா வந்து மற்ற கட்சியில சீட் கிடைக்காதவங்க எல்லாம் இப்ப வந்து விஜய் வந்து அணுகி இருப்பதாகவும் அவங்களுக்கு அந்த பதவியை வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள்ல பரவுது. இன்னொரு விஷயம், தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரே, சேலம் மாவட்ட செயலர் அவர் வந்து தொகுதியில ஓட்டு கேட்க போகும்போது சொந்த ரசிகர்களே இவர் ஜனநாயகம் படத்துக்கு பிளாக்ல அதிகமா டிக்கெட் வித்தவர், இவர் எப்படி எங்க ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களே விரட்டி இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவினாசி தொகுதியுடைய வேட்பாளர் வேட்புமனுவே மறந்து வச்சுட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்கிறார். கூடுதலாக ஒரு வேட்பாளர் தேர்தலுக்கு முன்பே கைதாவாரா அப்படின்ற கேள்வி வருது. வாணியம்பாடி தொகுதியுடைய வேட்பாளர் அவர்
ஜிஎஸ்டி சம்மன் வந்து 4 முறை அனுப்பியும் ஆஜராகவில்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட 160 நிறுவனங்களை போலியாக உருவாக்கி 600 கோடி ரூபாய் வரைக்கும் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இப்படியான குற்ற பின்னணி எப்படி பார்க்கறீங்க? தேர்தலுக்கு முன்பே தாவேக வேட்பாளர்கள் கைதாகலாமா? இல்லையா சார், ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒவ்வொரு கட்சி தேர்தல் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விருப்ப மனுன்னு கொடுப்பாங்க. விருப்ப மனு ஒண்ணு கொடுத்து அந்த விருப்ப மனுவை வாங்கிட்டு போய் அதுக்குன்னு சில வழிமுறைகள் ஃபில் பண்றதுக்கு இருக்கு. அந்த வழிமுறைகள்ல அந்த உண்மை சொல்லப்போனா திமுகவுடைய விருப்ப மனுல உங்க மேல ஏதாவது வழக்கு இருக்கா, வழக்கு நிலுவையில இருக்கா, அதனுடைய விபரம் என்ன சொல்லிட்டு காலமே செப்பரேட்டா உண்டு. அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு உங்களுடைய பேக்ரவுண்ட் செக் நடக்கும். நீங்க நீங்க பாட்டு விருப்ப மனு கொடுத்துட்டு போயிட முடியாது ஜாலியா காசை கட்டிட்டு. உங்க பேக்ரவுண்ட் செக் நடக்கும். உங்க பேக்ரவுண்ட் நீங்க யாரு என்ன ஏதுன்னு உங்களை விவரம் கண்டறிஞ்ச பிறகு நேர்காணல் நடக்கும். நேர்காணல்ல ஒரு தலைவர் நேரடியாக பார்ப்பார். இது திமுக மட்டும் இல்ல, அதிமுக நடக்கும். விசிகால வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து நேர்காணல ஆன்லைன்ல நடத்தினார். இங்க 50,000 வேட்புமனு வாங்கிட்டு போனாங்கல்ல, 50,000 விருப்ப மனுல எத்தனை திரும்ப வந்துன்னு சொன்னாங்களா? எத்தனை பேர் திருப்பி கட்டினாங்கன்னு சொன்னாங்களா? எந்தெந்த மாவட்டத்துக்கு எங்க எத்தனை பேர் வந்து நேர்காணல் நடத்தினாங்கன்னு சொன்னாங்களா? அந்த நேர்காணல்ல கலந்து கொண்டவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு, இவளுக்கு கலந்து கொண்டா இவருக்கு தான் சீட்டு சொன்னாங்களா? எதுவும் எல்லாமே ஒரு மாயாவி உலகம் மாதிரி. அது வேட்பாளர் வந்து அறிவிக்கும் போது முதல் நாள் கட்சியை சேர்ந்தவருக்கெல்லாம் வேட்பாளர் சீட்டு கொடுத்திருக்கிறார். அப்போ அவரு விருப்பமனே கொடுத்திருக்க மாட்டாரு. அப்படித்தானே? விருப்பமனே கொடுத்திருக்க மாட்டாரு, நேர்காணலுக்கும் போயிருக்க மாட்டாரு. விஜய்னா யாருன்னு தெரிஞ்சிருக்காது, கட்சினா என்னன்னு தெரியாது, கொள்கை எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவரு தான் உள்ள போறாரு, அடுத்த நாள் சீட்டு வாங்கினாரு. அதனாலதான் வீடு புகுந்து போய் கட்டி காமிச்சு சீட்டை வாங்கின மரிய வில்சனும் வாணியம்பாடியில 160 ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு இவ்வளவு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்த அந்த இவரும், நான் சொன்ன சுனில் ஆனந்தும், இவங்க எல்லாம் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. காரணம், இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு பணம் மட்டும்தான் தேவை. பணத்திற்காக மட்டும்தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு திருச்சியில பேசும்போது கூட 100% தூய ஆட்சியை தாவேகா கொடுக்கும் அப்படின்றாரு. இதுதான் இப்போ அங்கதான் வந்தேன். இப்போ நீங்க மத்தவங்க எல்லாம் தீய சக்தி, திமுக தீய சக்தி சொல்றீங்க, சரி ஓகே ரைட். நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடூரமான விஷயங்களை மாய சக்தியை சுத்திட்டு இருந்தாக்கா, உங்களுடைய கட்சியே ஒரு மாய தேசத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க எதிலுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. உங்க வேட்பாளர் தேர்வுல கூட வெளிப்படைத்தன்மை இல்லை. மக்களுக்கு அப்பட்டமா தெரியுது எல்லாருமே அக்யூஸ்டு. இப்போ உண்மை சொல்ல போனா விஜயோட இது பிரகாரம் கொஞ்ச நாள்ல கழிச்சா விஜயோட வழக்கெல்லாம் வந்துடும். அவரும் இப்போ அக்யூஸ் லிஸ்ட்ல வந்து எல்லாரும் சேரும் போது உங்க கட்சியே அக்யூஸ் கட்சி ஆகும் போது, இந்த நிலைமையில மக்களுக்கு உங்க மேல எப்படி ஒரு நம்பகத்தன்மை வரும்? இதுல எப்படி நீங்க மத்தவங்க எல்லாம் தீய சக்தி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? மத்தவங்க மேல இவ்வளவு பழிய போடுறீங்க? வெக்கமாவே இல்லையான்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சமா வெக்கம் இருக்காதா? அதாவது இன்னொன்னு சொல்றேனே, இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க யாசிர், நான் வெளிப்படையாவே நானே ஒரு சாட்சின்னு சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சா ஒரு கட்சி தலைமை என்ன செய்யணும்? இன்னைக்கு அவங்களெல்லாம் நீக்கி இருக்கணுங்க. அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கணும், அப்படிதானே? இந்த மாதிரி வந்திருக்கு, எங்களுக்கு புகார் வந்திருக்கு, அவங்கள பத்தி நாங்க வந்து பேக்ரவுண்ட் செக் பண்றோம், அதுவரை அவர்கள் வேட்பாளர் இல்லை. ஏன் சொல்றேன்னா, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், மணி 9:50. இப்போ அவங்க வந்து இதுல இருப்பாங்க பிரச்சாரத்துல. நாம யாரெல்லாம் பேசிட்டு இருக்கோமோ, யாரு மேலாம் வழக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமோ, யாரெல்லாம் வரி ஏய்ப்பு செய்தாங்க, ஏமாற்றினாங்க, கஞ்சா கடத்தினாங்க, பாலியல் இது பண்ணி கேஸ், அவங்க எல்லாம் இப்போ பரப்புரையில இருந்துட்டு இருப்பாங்க விஜய்க்காக சின்ன விசில் அடிச்சுக்கிட்டு. நாம இங்க பேசிட்டு இருக்கோம் அவங்கள பத்தி. அதை பத்தி அக்கௌண்டபிலிட்டியே இல்ல. மக்களை போய் நேர்ல போய் சந்திக்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.